எல்லோரும் எங்களை அம்புகளாக எய்யவிட்டு அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரு பதவி நிலையை பறித்த போதே திட்டமிட்டு இப்படி செய்யும் தலைமை என்னை உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்ட போது யார் குரல் கொடுத்தார்கள்? ஒரு தரம் குரல் கொடுக்கவில்லை. உண்மையாகவே என்னை பாதிக்கப்பட்டதாக சிறுதரங்கியால் தான் எனக்கு இந்த பாதிப்பு. ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு கட்சியில் நல்ல முடிவில்லை. அனைவருக்கும் வணக்கம். சண்முகராஜா ஜீவராஜா, முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்ட நபர். நாளைய தினம் உண்மையாகவே பாராளுமன்ற குழு தலைவரிலிருந்து எமது கிளர்ச்சி மாவட்ட சிறுதரன் ஐயாவை நீக்கியதுக்காக ஒரு ஒன்று கூடல் என்று நான் போதுள்ள தான் பார்த்தேன். உண்மையாக நல்ல விஷயம். ஏனென்றால் அவர் அந்த 8 தடவையும் இராணுவத்துக்கோ இராணுவம் சார்பானவர்களுக்கோ வாக்களிக்கவில்லை என்றால் செயலாளர் செய்தது தவறுதான். ஆனால் இப்படியான இந்த பிரச்சனையை இந்த மாவட்டத்தில் உள்ள அப்பாவி மக்களை ஏவிவிட்டு பணிக்கிற ஆக்கிவிட்டு எனது நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. எல்லோரும் எங்களை அம்புகளாக எய்யவிட்டு அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனக்கு நடந்தது உங்களுக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியும். மாவட்டத்தில் உள்ள யாரால பாராளுமன்ற உறுப்பினர் எலெக்ஷனுக்கு சுயேட்சையில போடப்பட்டது, ஜீவனுக்கு இந்த நிலை வந்தது ஆறால் என்று தெரியும். அதுக்காகத்தான் இந்த அறிவுறுத்தலை விடுகிறேன். உண்மையாகவே தமிழ் தேசியப்பட்டுள்ளவர்கள் அந்த ஒன்று உடலுக்கு கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அதிகமாக அதுக்கு கலந்து கொண்டால் கட்டாயம் இந்த கட்சிக்கு எதிராக, இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக கிளர்ச்சி மாவட்டத்தில் இத்தனை பேர் இந்த ஒன்று உடலிலே கலந்து கொண்டார்கள் என்பது பகிரங்கமாக தெரிய வரும். அவர்கள் கட்சியில் என்றைக்குமே ஒரு காலமும் வளர முடியாது. என்னென்றால் ஒரு பதவி நிலையை பறித்த போதே திட்டமிட்டு இப்படி செய்யும் தலைமை என்னை உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்ட போது யார் குரல் கொடுத்தார்கள்? ஒரு தரம் குரல் கொடுக்கவில்லை. நான் இன்றும் கேட்கிறேன். உண்மையாகவே எமது கட்சி செயலாளர் சுமந்திரமையாவும் கேட்கிறேன். அவர் 8 தடவை தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார். அந்த 8 தடவை யார் யாருக்கு எந்த தேதியில் எப்பொழுது என்பதை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். அதற்காக இந்த கட்சியை சீரழித்து விட்டு இன்னொரு தென்னிலங்கை கட்சிக்கு இடம் கொடுப்பதற்கு யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில இடமளிக்கக்கூடாது. மக்கள் இன்றைக்கு உள்வீட்டு பிரச்சனையை நாங்க நாளைக்கு ரோட்ல கொண்டு கடைசியா தென்னிலங்கை உள்ளவர்கள் தான் இந்த வாக்கு வங்கிகளை அடித்துக் கொண்டு போவார்கள். இந்த பதவி 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 என்று எல்லோருமே பதவி முகத்திலே தான் சண்டை செய்கிறார்கள். உண்மையாகவே இந்த நிலை மாற வேண்டும். ஆகவே நாளைக்கு அந்த ஒன்று உடலுக்கு கலந்து கொள்ளும் அன்பான எனது பாசத்துக்குரிய உறவுகளே, உங்களுக்கு எனது நிலை வரக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை இடுகிறேன். ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், கட்சி செயலாளரிடம் அவர் 8 தடவை யாருக்கு வாக்களித்தார் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும். அது அவருடைய இதுல இன்றைக்கு 3ஆம் தேதி இந்த பாராளுமன்ற இதுல இவருக்கு வாக்களித்தார். அதுக்கப்புறம் மக்கள் நம்புவார்கள். எல்லாரும் நாங்கள் செய்த பிள்ளைகளை மறைப்பதற்காக பொய்களை சொல்ல வேண்டாம். உண்மையாகவே என்னை பாதிக்கப்பட்டதாக சிறுதரங்கியால் தான் எனக்கு இந்த பாதிப்பு. ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு கட்சியில் நல்ல முடிவில்லை. நான் இந்த கட்சியில இல்லாட்டி நான் சுயேட்சையில கட்டி கொண்டுட்டு போகலாம். ஆகவே எந்த நிலை இந்த மாவட்டத்தில் உள்ள எனக்கு பாசத்துக்குரிய உறவுக்கு வரக்கூடாது. நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன்
யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.